வந்து விரிவு வந்துடும் அந்த ஜோயிண்ட்டுக்குள்ள. அது ஞாபகமா இருக்கும். ஏன்னா எனக்கு அது நடந்தது. இப்பவும் அந்த வலி இருக்கு. கவனமா கொஞ்சம் செய்தார். இளையவர்களும் நாங்களும் ஒரு இது இல்ல தானே, அது எங்களுக்கு இல்லை, அது பிள்ளைகளுக்கு, அதாவது வயதுக்கு அதான் இல்ல அதான் சொல்றேன். இப்ப அவர்கள் நாங்களும் ஜம்ப் பண்ணலாம் தான், ஆனா முடியாது. ஒரே ஜம்பா போயிடும், ஒரே ஜம்பா போயிடும். சரி, உண்மைதான். எலும்புகள் எல்லாம் இப்ப உண்மையிலேயே உக்கி போன நிலைமையில் தானே, முட்டத்தோடு மாதிரி தானே இருக்குது. இப்ப வயசு போனா எலும்புகள் எல்லாம் முட்டத்தோடு மாதிரி மென்மையாக வந்துடும். எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விடுதல் வந்தாலும் அது எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், கல்சியங்கள் குறைஞ்சு கொண்டு போக அந்த எலும்பின் இதுகள் வலுதெல்லாம் குறைஞ்சு கொண்டு போயிடும். சரியா? இப்ப யார் வர போறீங்க? முதல்ல டேவிட் அண்ணா, ரெண்டாவது ராஜினி, மூன்றாவது நான் வருகிறேனே. பன்னெண்டு பரவாயில்லையா? தொடர்ந்து அவர் ரெண்டாவது வர போறாரு. சரி, ஓகே, நன்றி. சரி, ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் மறைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவாத நன்றி என பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடுகின்றோம். எல்லோருக்கும் இனதர வாழ்த்துக்களையும் கூறியபடி என்று நான் நேரல் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இருந்து செல்லலாம். 11/11/2025 அழகானதொரு நம்பர். 8:16 நேரமாக இருக்க வளமை போலவே சிந்தனை நேரம் தவமல்ரக்கா என்று விடுப்பில் அவருக்கு டேர்மின் ஓடிட்டார். ஆகவே அந்த இடத்தில் நான் இருந்து மும்மத சிந்தனை நேரம். அதனைத் தொடர்ந்து சிவதர்சனி அவர்களது பாடல், பிள்ளையார் பாடல் இருக்கின்றது. பாடலை இணைத்தபடி நாங்கள் யோகா ஆசனத்துக்குள் இணைந்து பின்பு நாங்கள் வஜிதாவின் ஊரோடு விளையாடு வஜிதா இணையாத, அதாவது அவருக்கு சுயினம் காரணமாக அவர் சுகம் பெற்று வரவும் இந்த நேரத்தை பிரச்சனையில் மிட்டபடியே அவரது நிகழ்ச்சிகளை நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். டேவிட்டனா படியால் வளர்ந்துட்டு அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை, நாரி எலும்புகள். ஆகவே எல்லோருமாக இணைந்து அந்த நிகழ்ச்சியை இணைத்து செல்லலாம். பின்பு சிவதர்சனி அவர்கள் வர காத்திருக்கின்றார்கள். இடையில் வரும் தொகுப்பாளர் அதற்குள் போனதான் தெரியும் நிகழ்ச்சி இருக்கா இல்லையா என்பதை. அப்படியாக இல்லாவிட்டால் சிவதர்சினி அவர் அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆர்வமாக மும்மத சிந்தனை நேரம். வணக்கம் டேவிட்டனா, வாங்கோ. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றிடுவேன் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? நலம், உற்சாகமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கின்றீர்களா? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1942 பொதுக்காலம் 32ஆம் வாரம் என்று செவ்வாய் தினமுமாகும். இன்று திரு அவை தூர் நகர் புனித மார்ட்டின் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, வல்லவரை நாம் இணைந்தே பாடுவோம். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. வாழ்வின் மன்னிக்கும் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 7 - 10 வரை. அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்ததாவது: உழுவதற்கோ மேய்ப்பதற்கோ உங்களிடம் ஓர் ஊழியன் இருந்தால்
அவன் வயலிலிருந்து திரும்பி வரும் பொழுது நீ உடனே என்னோடு வந்து சாப்பிடு என்று உங்களுள் எவனாவது அவனுக்கு சொல்லுவானா? மாறாக, எனக்கு சாப்பாடு ஆயத்தம் செய், உன் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் அளவும் எனக்கு பணிவிட செய், பின்பு நீ உண்டு குடிக்கலாம் என்று சொல்ல மாட்டானா? தான் கட்டளையிட்டதை செய்ததற்காக தன் ஊழியனுக்கு நன்றி சொல்லுவானா? அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் செய்தவன், நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவையே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, இன்று பிரான்சிலே விடுமுறை நாள். அதாவது ஓட்ஸ் நவம் மில்னெப்சோம் திஸ் வீக் என்று சொல்லி, அதாவது 11 கார்த்திகை மாதம், கார்த்திகை மாதம் இல்லை, நான் இங்கிலீஷ்ல அதுல வரும் நவம்பர் மாதம் 1918ஆம் ஆண்டு முதலாவது போர் முடிந்து ஒப்பந்தம் 11 மறந்து போனோம். எம்எஸ்டி நாள் என்று சொல்லி இங்க சொல்லியிருந்தார்கள். எம்எஸ்டி. ஆமா. ஆகவே இந்த நாள் பிரான்ஸ்ல விடுதலை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தம்பி சொன்னார் 10ஆம் தேதியோ 10 ஏதோ இந்த இது விடுமுறை என்று சொல்லி சொன்னார். அப்ப அதே நேரத்துல எனக்கு அது சரியாக விளங்கவில்லை. ஒரு நாள் முந்தி அங்க லண்டன்ல இங்க விடுமுறை இல்லை. இன்றைக்கு அந்த 11ஆம் மாசம் 11ஆம் தேதி 11 மணிக்கு பிரவர்ன்னு சொல்றது தானே. சரி, அது தவிர விடுமுறை இல்லை, விடுமுறை. ஆனா இங்க பிரான்ஸ்ல வந்து இன்றைக்கு பின்னர் 6 மணி அந்த நாள், அந்த 18 வருடம் 6 மணிக்கு அந்த இது வந்து 2 இயந்திரருக்கு மணியில போடப்பட்ட அந்த ஒப்பந்தம். ஓகே. ஆகவே இங்க பிரான்ஸ்ல வந்து இன்றைக்கு விடுமுறை நாள். எல்லோரும் விடுமுறையை கழிப்போம். உங்களுக்கு இல்லத்தான், நான் இருந்தாலும் பிரான்ஸ்ல உள்ள மக்கள் எல்லோரும் ஆமா. ஓகே. ஆகவே இன்றைய நாளில வந்து நமது ஆண்டவராகிய இயேசு, அதாவது நாங்கள் செய்கிறதை செய்ய வேண்டும் என்பதை இன்று நாளிலே வலியுறுத்தி கூறுகிறார். ஆகவே இன்றைய நாளிலே சாலமோனின் ஞானம் எங்களுக்கு தரும் அந்த சிறிய வார்த்தை, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்றே படைத்தார், தம் சொந்த இயல்பின் சார்பில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது, அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன, கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். ஆகவே இது இங்க இந்த நாங்கள் சிந்திக்க வேண்டியது, தியானடேசன் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சொன்னார் தானே, அதாவது எங்களுடைய நம்பிக்கையும் சுகமாலையும் அதுவும் என்று சொல்லி ஜெபமும். ஆகவே வந்து அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் உடையவர்களுக்கு இந்த துன்பம் இருக்கும். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன இதுகளுக்காக அந்த துன்பம் எங்களை திருத்துறதுக்காக அந்த துன்பம் கடவுளால இறைவனால அனுமதிக்கப்படுகின்றது. அதை சாத்தானும் தனக்கேற்ற கருத்தோட, தனக்கேற்ற சிந்தனையோட, தனக்கேற்ற வலிமையோட எங்களுக்கு அந்த துன்பத்தை தருவான். ஆகவே இந்த சாலமோன் ஞானம் சொல்லுகின்றது, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் என்று சொல்லி. ஆகவே ஒவ்வொரு மனித படைப்பும் கடவுளின் சாயல் என்பதை நாம் இந்த வேளையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் மனிதரை தம் சாயலே படைத்திருக்கிறார். அவரது சாயலிலே படைக்கப்பட்டதால் நாம் அனைவரும் சமம். இதைத்தான் மனித மாண்பு எனலாம். இது எல்லோருக்கும் இருக்கிறது. அது பிறப்பாலே நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதுதான் உலகில் உள்ள மனிதரை சமமாக நடத்த வைக்கின்றது. தனது மனித மாண்பை உணர்கின்றவர்கள் மட்டுமே பிறரது மனித மாண்பை மதிப்பர். அவர்கள் பிறருக்கு தீமை செய்ய மாட்டார்கள், நன்மையே செய்வார்கள். நன்மை செய்வோர் தாம் துன்பம் அனுபவிப்பது போல் தோன்றினும் இறைவனால் கைவிடப்பட மாட்டார் இன்றைய முதல் வாசகத்தின் சாராம்சமாகும். இயேசு சமத்துவ சமூக உருவாக்கத்திற்காக தன்னையே இழந்தவர். நாமும் சமத்துவ கொள்கையை உயிர் நாடியாக கருதி வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நமக்கு இந்த நற்சிந்தனை தருகின்றது. நம்மை விட அதிகம் அறிந்தவரிடம், ஆதிக்க பலம் மிகுந்தவரிடம், திறமை மிக்கவரிடம் இருப்பவரிடம் நாம் நடந்து கொள்ளும் விதம் நம்மை விட தாழ்ந்தவர்களை நாம் நடத்தும் விதத்தில் இருந்து மிகவும் மாறுபட்டு நிற்கின்றது. நம்மை விட தாழ்ந்தவரை வைத்தே நமது மதிப்பை நிர்ணயிக்கும் அளவுகோல்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாம் விசுவசிக்கும் கிறிஸ்துவில் வெளிப்படும் இறையருள், இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து இறைப்பற்றுடன் வாழ நம்மை பயிற்றுவிக்கட்டும். பரிசுத்த வாழ்வினால் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று நிமிர்ந்து நின்று பணிவுடன் சொல்ல இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இறைவனால்.
இன்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசை வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூடி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி எமக்காக மரணித்த அடுத்த விடுதலை போராளிகளை மனதில் சுமந்து இதயத்தில் தாங்கி விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். பாலன் அண்ணா வணக்கம். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? காலை வணக்கம். நலமாக உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள் உற்சாகமா இருக்கின்றீர்களா? நானும் அதை உற்சாகத்தில் இருக்கோம் சார். நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு சூழ்நிலைகளை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக இறைச்சவருடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உலக இறைச்சருடைய நாமத்தில் எல்லா உறவுகளையும் வாழ்த்தி கொண்டு கண்டல் நீச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ தொழிலக்கம் சகோதரி 654 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதாகமம் பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமம் 31ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1:10 முடிய, அதாவது மாமன் நம்ம லாபான் வந்து யாக்கோப் இந்த மாமன் 2 ஆண் பிள்ளைகள் கோவிக்கணும், இந்த அப்பா அந்த சொத்து எல்லாத்தையும் நீ அடைஞ்சிட்டேன்னு சொல்லி யாக்கோபு மீத கோவிக்கணும். அப்ப யாக்கோபு கேள்விப்பட்ட உடனே அது தகப்ப இந்த மாமன் முகம் எல்லாம் மாறிட்டு மான் எப்படி இந்த சொத்தை எல்லாம் தான் எடுத்துட்டேன்னு சொல்லி மான்கார் குழம்பிட்டு இவங்களோட. அதுக்கு பிறகு கொஞ்சம் மேல கூப்பிடி சொல்லினம், நான் அப்படின்னு உங்களோட அப்பா செய்யல, நான் உங்களோட அப்பா தான் எனக்கு துரோகம் செய்தவர், 10 முறை சம்பளத்தை மாத்தினவர், நான் இவ்வளவு உத்தமனா இருந்து உங்க அப்பாவுக்கு வீட நான் சொல்லி 2 மனைவிட்டேன்னு கூப்பிடி சொல்றார். அதுக்கு பிறகு அந்த ஆடு எல்லாம் அவருக்கு சூழ்ச்சியால எல்லாம் அந்த குட்டியில போடுது. ராஜாக்கு அந்த மாமன் ஆடெல்லாம் நோஞ்சிலா போயிடுது, இவற்றை ஆடல் குட்டியில போடுது. இந்த நம்பிக்கை துரோகம் செய்து தேவன் அதெல்லாம் பார்க்கிறார். தேவன் என்ன ஆசீர்வதிச்சோன்னு சொல்லி அது பின்னால கணக்கு வருது, அப்படின்னு கணக்கு இருக்குது நினைக்கிறார். அது முடிஞ்ச சகோதரி நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் தான் இவற்றை ஆடெல்லாம் போடுது, பொடி குட்டியில போட்டார். மாமனுக்கு துரோகம் செய்வார். இன்றைக்கு சகோதரி ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 10-20 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஆடுகளோட பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்க கண்டேன். நேற்று வரும் அன்றையும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொடியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமானது வல்லானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐசுவரியம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும்
தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கிடத்துக்கு போக புறப்பட்டான். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்களை திருடிக் கொண்டாள். யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். நாளை சொல்லிக்கொண்டு ஒரு பாடு. இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு தோற்றம். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, உம்மை நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா, நன்றி பெருகுதையா, உம்மை நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சம் மகிழுதையா. தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல் நான் அதை எடுத்து நிறுத்தினீரே, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. அன்பான தகப்பனே, பிடியான மார்க்கமாக உங்களுக்கு பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் ஈஸ்வராஜனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் அனைத்து உறவுகளுக்கும் இருக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அழகாவடன் ராஜா. அணு வினாடியும் ஒவ்வொருவரையும் உறகளாலும் மூடி பாதுகாப்பாக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்க அணு வினாடியும் பாதுகாத்து விடுறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பா வழியெடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் எசப்பாக்கு கொடான கொடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனி சோத்திரன் ராஜா. மற்றும் தகப்பனி குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு தடைகளாக இருக்கிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் ராஜா. குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க, வழியெடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான சோத்திரம் சோத்திரம் மற்றும் ராஜா. பாமத்தின் அதிபர் குடும்பம் கைட்டியையும் சகலவற்றையும் அவரோட அணுதினமும் அணுவினாடி கூடவே இருந்து அவர்களை பலப்படுத்தி என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்த சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சௌரி விட வரணும். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். ராஜினி அக்கா வணக்கம். அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் அன்போடு சொல்லிப்போம். கார்த்திகை மாதம் நாம் அனைவரையும் நினைவு கூறும் மாதம். அவர்கள் அனைவரையும் பாவம் வேண்டிக் கொள்ளும். பலனை எதிர்பார்ப்பது பணியாளன் மனநிலை, பலனோடு ஒட்டி கொள்ளாதது தலைவன் மனநிலை, பலனோடு ஒட்டி கொள்ளாமல் கடமைகளை செய்வது ஒரு நற்செயல். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், உங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்வதற்கு நமக்கு துணிச்சல் இருக்கிறதா? எனவே நாம் ஒற்றுமையோடு நல்ல மனநிலையோடு அனைவரோடும் போய்ப்போம். பறவைகள் விதைப்பதும் மறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை, மறந்து விடாமல் அவைகளை உணவு, மறந்து விடாமல் அவைகளை உணவு, வாரி வழங்கி நீயே காக்கும், நீயே காக்கும் இறைவன் நமது வானக தந்தை. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்சரர் வணக்கம்.
இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. எப்படி உற்சாகமாக இருக்கிறீங்களா என்று நல்ல கேட்டேன். உற்சாகம் தமிழ் நாளைக்கு வருவார். நல்ல உற்சாகம். நீங்க நலம் தானே? ஆமாம், நாங்களும் உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நற்சிந்தனை தொடரென்று 1852 என்னவோ தெரியல வாணி, நான் பிறகு சரி. சொல்லுகிறேன். ம். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, மூங்கிலைப் போல் இரு, எவ்வளவுக்கு எவ்வளவு நீ உயர்கின்றாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ பணிவாய் இரு. கடவுளுக்கு நாம் எந்த அளவுக்கு கடன்பட்டு இருக்கின்றோம். எவ்வளவு அழகான உலகத்தை தந்து நல்ல வாழ்வு, அதை மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வழிமுறைகள் அனைத்தையும் தந்து நம்மை வழிநடத்தி கொண்டும் இருக்கின்றார் கடவுள். அவர் இல்லை என்றால் நாம் யாருமே இல்லை. அவர்தாம் நமக்கு எல்லாமென்று இருக்கின்ற போது நாம் அவருக்கு கடனாளிகள் தானே. அதனால்தான் நாம் அவருக்கு பணிவிடை செய்வதுதான் நியாயமாக இருக்கும். பணிவிடை என்றால் என்ன? நாம் எப்படி கடவுளுக்கு பணிவிடை செய்ய முடியும்? இந்த கேள்விக்கு பதிலாக வருவதுதான் இன்றைய நற்செய்தி. பணியாளர் என்பவர் தலைவருக்கு சொந்தமானவர். அவர் ஒன்றை செய்கின்ற போது அதனால் வரக்கூடிய புகழும் பெருமையும் தலைவருக்கே சேரும். நாம் செய்யும் நல்ல காரியங்கள், அதனால் ஏற்படும் பயன்கள் கடவுள்தான் போற்றுதற்கு உரியவர் என மனநிலையை மனிதருக்குள் இருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார். இந்த மனநிலை கொண்ட மனிதர்கள் இந்த உலகில் இருந்தால் யாரும் ஏழைகளாகவோ கவலைப்பட்டு கொண்டோ இருக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த உலகிற்கு நாம் தான் அதிபதி என்று மக்கள் நினைப்பதால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் இந்த உலகத்தில் எழுந்து கொண்டு இருக்கின்றன. கடவுளின் வல்லமைக்கு இந்த உலகில் நிகர் எதுவும் இல்லை. இன்றைய உலகில் விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்திருக்கின்றது. அதிசயிக்கத்தக்க விதத்தில் அறிவியலில் மனிதன் எவ்வளவோ முன்னேறி இருக்கின்றான். ஆனால் இவை அனைத்திற்கும் பின்னால் கடவுளின் அருள் இருப்பதையும் நாம் மறக்கக்கூடாது. அதே வேளையில் கடவுளின் ஆற்றலின் ஆழத்தை கணக்கிலிடுவதற்கு நமது அறிவு போதாது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளை நாம் விஞ்சியவர்கள் என்ற எண்ணம் நம் மனதில் தோன்றிவிட்டால் அது மனித சமூகத்திற்கு அழிவாகவே முடியும். இவ்வளவு பெரிய ஆகாய வெளிக்கு கர்த்தா ஒருவர் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். என்றுமே படைப்பு படைத்தவரை மிஞ்ச முடியாது, மிஞ்சுவதற்கு ஆசைப்படவும் கூடாது. இந்த உலகில் நான் தான் பெரியவன் என்கின்ற எண்ணம் நம் உள்ளத்தில் இளைந்தோடுகின்றது. நம்மை உயர்த்தி பேசுவதிலும் நமது புகழை எடுத்துரைப்பதிலும் அதிக மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது மனம் பாராட்டுக்காக ஏங்குகின்றது, நன்றியை எதிர்பார்க்கின்றது. ஆனால் தமது கடமைகளை நேர்த்தியாக ஆற்றுபவர் முதிர்ச்சி உள்ளவர்களாக மாறுகின்றார்கள். இதற்கு தாழ்ச்சி கட்டாயம் தேவையாகின்றது. நாங்கள் பயனற்ற பணியாளிகள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்கின்ற இயேசுவின் மொழியை எங்கள் வாழ்வாக்கு அதற்கு உதாரணமாகவும் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா, இதை ஏற்று உமதாக மாற்றி அருள் பணியில் என்னை இணைப்பாயிரைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உமக்காக நான் தந்தேன் இறைவா என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாட்களிலே நாங்கள் அந்த ஆன்மாக்களுக்காக செபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த உலகத்திலிருந்து மரித்த ஆன்மாக்கள் அனைவருக்காகவும், எங்கள் குடும்பங்களில் இருந்து இறந்து போன ஆன்மாக்களுக்காகவும், யாருமே நினையாத ஆன்மாக்களுக்காகவும், தாயக மண்ணிலே விடுதலை போருக்காக போராடி தங்கள் இன்னுயிரை இந்த போராளிகளின் ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். இறைவா, இறந்த ஆன்மாக்கள் அனைவரையும்
முடிவில்லாத ஒளியில் பிரகாசிக்க அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து உமது வான்வீட்டில் இணைப்பீராக. அவர்கள் உமது அன்பின் நிழலில் என்றும் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன் என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டலிறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு வேண்டுதல் கேட்கும் இறைவன் எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் தருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இறைவன் இறங்குவோம். கட்டாயம் எங்கள் வேண்டுதலை நிறைவேறும் என்று அந்த கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் திருமதி வாணிமோகன் அவர்களே. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெயானட்சன் அவர்கள் வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் எங்கள் காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு எனது ஆக்கம் 1952 என்று மண்ணில் பிறந்து நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்த பெற்றோருடன் பிறந்த உறவினர்கள் நெஞ்சில் நிறைந்தோர் யாரு நினையாத ஆன்மாக்கள் மண்ணுக்காக மரித்த போராளிகள் எல்லோரையும் நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம். இன்று பொது காலத்தின் 32ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. கிறிஸ்தவ நற்சிந்தனை. ஆலயம் தொழுவது சாலமன் என்று கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதை தமிழ் முதுமொழிகள். மருத்துவமனை கல்விக்கூடம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கோயில் இல்லாமல் இருக்கவே கூடாது. சமய வாழ்வின் மையமாக ஆலயங்கள் கருதப்பட்டு வருகின்றது. இயேசுவின் கால யூத சமுதாயம் ஜெருசலேம் ஆலயத்தை மையமாக கொண்டிருந்தது. அவருடைய பொருளாதார அரசியல் சமூக வாழ்வு சார்ந்திருந்தது. இயேசுவின் யூதர் என்ற முறையில் ஒரு ஆலயத்தோடு தொடர்பு கொண்டிருந்தார். இயேசுக்கு ஜெருசலேம் ஆலயம் இறைவனை உறங்குகின்ற இடம், அமைதி, நட்பு, ஆற்றல் ஆகியவற்றின் ஊற்று. இத்தகைய செயல்பாடுகளுக்கு குந்தம் விளைவிக்கின்ற வகையில் ஆலயம் வரும் சந்தமயமாக மாறுவதை இயேசுவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் இயேசு சாட்டு எடுத்து ஆலயம் மீண்டும் இறைச்சாயலை பெற வேண்டும் என தூய்மைப்படுத்துகின்றார். இயேசுவின் ஆலய தூய்மை கெட்டுவிட்டது என்று வருந்தவில்லை, ஆனால் ஜெருசலேம் மக்கள் மனம் திரும்பவில்லை என்ற ஜெருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். இயேசுவின் லட்சியம் நம்மிதயங்கள் இறைவன் வாழும் ஆலயங்களாக்கப்படும் என்பதே ஆகும். இதை நாங்களும் அதற்கேற்றதாக ஏற்று நடந்து வாழ்வோமாக. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சீயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவாம். உன் அன்பு சாரல் நினைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும், என் வாசல் அடைந்திடுவேன். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சீயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். தனியா குடிங்கோ. அங்கே போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு ஓ, களைச்சிட்டீங்க. கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருங்க. நான் பாடல் பக்தி பாட்டு இருக்கு, போட்டுட்டு வரேன். ஆறுதலை நாங்கள் செய்யலாமா பயிற்சி. நன்றி, வணக்கம். நேரம் 8 மணி 42 நிமிடங்களும் 10 நிமிடம் அந்த நேரங்களுக்கு வணக்கம். வாங்கோ, ஓடி வந்துட்டாங்க. வணக்கம். மும்மத சிந்தனை நேரம் நிறைவுக்கு வருகின்ற மும்மதம் இல்லை, ஒரு மதமாக இணைந்திருந்தது. வேண்டுமென்றால் உங்கள் பக்கம் ஒரு சிந்தனையை தந்து கொள்ளலாம். அது நேரம் இன்றைய நாளுக்கான பாடல் சிவதர்சனி ராகவன் அவர்கள் அவனாலும் அனுப்புவதாக சொல்லியிருந்தார். வந்தால் நல்லது. ஆகவே அவர் பக்கமான பாடல் இருக்கின்ற நேற்று அனுப்பி வைத்த பாடல் அது. ஆகவே நேற்று போடவில்லை என்று நான் அதை நினைக்கின்றேன். வணக்கம் செல்வியக்கா, வாங்கோ. இன்னும் மொழிகளி அம்மாளாச்சி மாதிரி இருக்கிறீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி இருக்கணுங்க, அலங்காத்தால செழிப்போட இருக்கணும், முக செழிப்போட. சிவதர்சனி அவர்கள் நேற்றைய பாடல் போடுகின்றேன். பிள்ளையார் பாடலுக்கான பாடல் அனுப்பியிருக்கின்றார். சரி, உறவுகள் மீண்டுமாக
பழைய படைப்புகளூடாக இணைந்து கொள்ளலாம். பாடல்கள் ஒவ்வொரு நாளும் போட்டிருந்தோம். இப்போ சிவதர்சினி அவர்கள் பார்ப்போம், முயற்சிக்கின்றார். ஒவ்வொரு நாளும் வந்தால் நல்லது. வணக்கம், வாங்கோ. அப்பா நாயகனே விநாயகனே கணபதியே வீர கணபதியே முதல் வணக்கம் முந்தனுக்கே விநாயகா கேக்குதா? ஆமாம் ஆ ஆமாம் விளங்குதா உங்களுக்கு? வரிகள் கேக்குது கேக்குது. ஆமா, வரிகள் ஆமா. வரிகள் விளங்குதா? ஆமா ஆமாம், ஓகே. விளங்குது, எல்லாமே விளங்குது. சரி நல்லா சரி. விளங்குது. போடுங்க. இல்ல வரிகள் வெளியில வராத மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல இல்ல, ஆ. நல்ல தமிழ் காவலனின் அண்ணனே தும்பிக்கை நாதனே துணை வருவாயே துயரங்கள் விலக்கியே நல்வாழ்வழிப்பாய் நாயகனே விநாயகனே கணபதியே கணபதியே பார்வதி பெற்ற மகன் நீ அல்லவா பன்னிரு கரத்தொணன் நண்பா நாயகா அருகம்பு சாத்திடவே வரம் அருள்வாய் திருநீரணிவார் நெற்றியில் நீ நிறைவார் நாயகனே விநாயகனே கணபதியே நீரே கணபதியே நஞ்சுண்ட கண்டன் மகன் கணபதியே அஞ்சாமல் நாம் வாழ துணை குணநிதியே ஆலமரம் முந்தனுக்கு விருப்பு அல்லவா அவள் கடலை படைத்திடுவோம் நாடும் மன்னவன் நாயகனே விநாயகனே கணபதியே நீரே கணபதியே வானுயர் கோபுரம் நாம் அமைப்போம் பாய்சையால் உன்னை நனைப்போம் கணபதியே அகவல் பாடும் வேளையில் உன் அருள் மழையே அகலும் இடரு உன் முகத்தால் இன்பம் அல்லவா
சரி, உங்களுக்கு ஒரு பரீட்சை சரியா? கேக்குதுன்னு சொன்னவர்களுக்கு ஏதாவது ஒரு வரியை சொல்லுங்க பாப்போம், அந்த பாடல்ல வந்த வரி. விநாயகனே விநாயகனே கணபதியே அப்படி என்று பிள்ளையார்ட்ட பேர்கள் போட்டிருந்தார். என்னண்டு? விநாயகனே கணபதியே என்று பிள்ளையார்ட்ட பெயர்கள் 2 3 பெயர்கள் மாறி மாறி அதில் வந்திருந்தது. ஆ, பாடினவர் யாரு? அது தெரியும், நான் பார்க்கல. நான் வேற சிவதர்சினியின் படம் போட்டு இருந்த ஒழிய நான் அதை பார்க்கல. இல்ல 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 குரலை கேட்கறேன். நீங்க இசைக்கவி தெரியல இசைக்கவி யாருன்னு. பிரபு நான் என்று முதல் சொல்லி யோசிச்சேன், அவர் நடராஜா சுப்பிரமணியம் உண்டு, அவர்த்த குரல் இல்ல, இல்லை, யாருன்னு தெரியும். இசைக்கவி பிரபு என்று போட்டிருந்தது. பாடல் தெரியும். சிவசேனி ராகவன். உண்மையிலேயே எனக்கு எந்த வரியும் எனக்கு கேட்கல. இசைதான் அப்படியே வந்தது. எனக்கு என் பக்கமாக எந்த வரியும் என் காதுல விழ இல்ல. இல்ல இல்ல நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா அப்படியே நல்லா நல்லா இருந்தது. கொஞ்சம் சவுண்ட் கூடுனை போயிட்டுது, அதாலதான் உங்களுக்கு அப்படி அந்த வரிகள் வந்து உள்ள போயிட்டு தெரியல, எனக்கு கேட்கல. உண்மையில ஒரு வரியும் எனக்கு கேட்கல. ஒரு ஆண் குரல் பாடுவதாகத்தான் நான் உணர்ந்தேன். பாவலர் சிவதர்சினி ராகவன் அவர்கள் தான் வரிகள் இணைத்திருக்கின்றார் நினைக்கின்றேன். வரிகளுக்குரியவர் சிவதர்சினி அவர்கள். இந்த இசை இல்லாமல் சிவதர்சினி அவர்கள் ஒரு முறை போட்டு அனுப்புங்க பார்ப்போம். ஏனென்றால் சர்மானா போட்ட பாடல் சரியாக வந்தது. அது திங்கட்கிழமை எல்லாம் கேட்கக்கூடிய இருந்தது. என் பக்கமாக எந்த வரியும் என் காதுல விழ இல்லை. ஆகவே ஒன்றும் சொல்ல முடியாது, வாழ்த்துக்களை தான் சொல்லலாம். இசை நன்றாக இருந்தது. ஆனால் என் பக்கமாக எந்த குரலும் எனக்கு பட இல்லை. இசையில ஒரு இது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப நாங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து இந்த கம்ப்யூட்டர் இதுலயே நாங்கள் அந்த கீபோர்ட்லயே எல்லாத்தையும் செட் பண்ணி இதன்றது. ஆனா இதற்கு மிருதங்கம் இல்லாட்டி தபேலாவா வச்சிருந்தால் அற்புதமாக இருந்திருக்கும். இது என்னுடைய கருத்து. சரியா, கொஞ்சம் இது கூடிட்டுது, அதால கொஞ்சம் பேஸ் கூடிட்டு இது சவுண்ட் கூடின உடனே வாணி அந்த பாட்டு அமுங்கி பாட்டு வாலா. அதுதான் இல்ல, அதுதான் சொல்றேன் நான். அது வந்தபடினாலே எனக்கு எந்த வரியும் என் காதுல விழ இல்லைன்னு சொல்றேன். நீங்க சொல்றீங்க உங்களுக்கு கேட்டதாண்டு. மியூசிக் நல்லா கேட்டது, ஏதோ ஆண்குரல் மாதிரி இருந்தது. ஆனால் எந்த வரியும் நான் எனக்கு கேட்க இல்லை, அவ்வளவுதான். சரி, அதான் நான் யோசிச்சேன் சில இங்க பிரச்சனைன்னா சர்மானா திங்கக்கிழமை என்ன பிறகு போட்டிருந்தவர், அது துல்லியமா தானே வந்தது. இல்லை, எந்த கிழமைன்னு போனாலுமே அப்போ அதெல்லாம் சரியா வருது. இது ஏன் இப்படி என்று கவிதை எல்லாம் முடியா வருது. இப்போ அவர் திறக்கவியெல்லாம் நல்லா வரும், இது மட்டும் தெரியல, பார்ப்போம். உங்களுடைய இதுல சில நேரம் கேட்கறதுக்கு இதா இருந்திருக்கலாம். எங்களுக்கு அச்சொட்டாக அந்த பாடல் வரிகள் எல்லாமே வந்திருந்தது ஒன்று. இரண்டாவது, இந்த மியூசிக் வந்து அந்த பேஸ் கூடினதால அந்த பாடல் வரிகளை கேட்க முடியாம இருந்தது. ஆனா பாடல் வரிகள் எல்லாம் அழகாகவே வந்திருந்தன. அந்த பேச குறைச்சிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அது சிவதர்சினி அவருக்கு அவள் சுண்டல் படைக்கிறது பிள்ளையாருக்கு அப்படி என்றெல்லாம் வரி சைத்திருந்தார். ஆனால் அழகான வரி அந்த மியூசிக் கூடுனதால அமுங்குப்பட்டு போயிடுச்சு. சரியா, ஆகவே சிவதர்சினி அவர்களுக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அனுப்புவதாக சொல்லி இருக்கின்றார். ஒரு நாளும் இல்லாட்டால் வாரத்தில் ஒன்றாவது அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி நன்றி, மிக சிறப்பு. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாடியவருக்கும் யாரென்று தெரியவில்லை, அவருக்கும் இந்த நேரம் வரிகள் எல்லாம் மிகவும் அழகாகவே இருந்தது. ஆனால் பாடியது சிவதர்சினி இல்லைன்னு வேற ஒரு ஆட்டம். அவர் வரிகள் தான் அவருடையது. மிகவும் சிறப்பான வரிகளாக இருந்தது. கேட்டுக்கொண்டிருந்தேன். கொஞ்சம் அமுங்கினமாக தான் இருந்தது, ஆனால் நன்றாக இருந்தது. கேட்டுக்கொண்டிருந்தேன். வாழ்த்துக்கள் சிவதர்சினிக்கும் அந்த வரிகளுக்கு. நன்றி. சரி, நன்றி. நேரம் 8:53. இப்பொழுது நாங்கள் யோகா ஆசனத்துக்குள் இணைந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து ஊரோடு விளையாடு. இன்று ஆகாசில் கேள்வி வருமா சொல்லியக்கா? சரி, செல்வி அக்கா அதனை செய்திருக்கின்றார். உங்களுக்கு மிக்க நன்றி. தோழிக்காக நீங்கள் தோழிக்காக மட்டுமல்ல, அவர் எல்லாருக்கும் அந்த கவிதைகள் இதில் போட்டாலும் கூட அதில் எடுத்து போடுவது செல்வி அக்காவின் அது ஒரு வளமை, வழக்கம், நல்ல பழக்கம். அதுக்கும் நன்றி. ஆகவே வஜிதா அவர்கள் பெட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பார். அது நேரம் ஊருக்குள் சென்றால் நாங்கள் எல்லோருமாக ஒரு ஊரை சொல்லி எல்லோரும் 2 ஊர் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சு. நான் 13 ஊர்கள் எடுத்து வச்சுக்கிறேன். இல்ல, இன்னும் அடுத்த கிழமைக்கும் தானே. ஆகவே நான் எடுத்த ஊர்களை கண்டுபிடி குடிச்சா பிரைஸ் எல்லாம் கிடைக்கும். சரியா? நன்றி. ஆகவே மஜிதா முகமது அவர்களின் சார்பாக ஒரு பரிசளிப்பு கொடுக்க அவர் அனுப்பி வைத்துக் கொள்வது. எழுப்பி அவர் வரும் வரைக்கும். ஆகவே அவர் அனுப்பி வைத்துக் கொள்வார். பாணி, ஒரு சிறிய மன்னிப்போடு, அதாவது எமக்கு இஸ்லாமிய சிந்தனை தரும் எமது அன்பு தங்கை வகிதா அவர்கள் நிறைவாக சுகம் பெற்று வர அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம்.
மேலும் நான் அந்த நேரங்கள் மட்டுமட்டதாக இருந்ததாலே அதை குறிப்பிட முடியாமல் போய்விட்டது, மன்னிப்போடு. நல்ல உடல் சுகம் பெற்று உற்சாகத்தோடு மறுபடியும் நமக்கு இஸ்லாமிய சிந்தனை வழங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்ஷல்லா. நன்றி ஓகே, நன்றி நன்றி. நன்றி, வணக்கம். நாங்கள் நன்றி சொல்லுவோம். சுக்ரன் அண்ணா, சுக்ரன். இது பாமுகம் பார்க்காதாக்கள் விளையாட்டு. சரி, அப்படியே இருங்க. நன்றி, வணக்கம். அளவுக்கு வருகின்றது மும்மா சிந்த நேரம். சிவதர்சன் ராகன்.